டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்குது. இது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். என்னன்னே தெரியலங்க. ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. வாய் வறண்டு போகுது, உதடெல்லாம் வறண்டு போகுது, தொண்டை வறட்சியா இருக்கு. சில சமயம் சருமமும் வறண்டு போய் அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கு. உடல்ல இந்த மாதிரி நமக்கு வறண்ட தன்மை வர்றதுக்கு காரணம் என்ன? முக்கியமாக நாக்கு, வாய், தொண்டை பகுதி உலர்ந்து போகுதுன்னா என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம கவனமாக இருக்கணும், இந்த பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல பார்த்தோம்னா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் சுகர். ஸோ பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு சுகர் லெவல் ஓகேங்க, நார்மலா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வாய் உலர்ந்து போகுது, எக்ஸஸ் ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னா நம்ம சுகர் லெவலை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தணும். சுகர் லெவல் அதிகமாக அதிகமாக தான் என்ன ஆகுதுன்னா வாய் உலர்ந்து போகுது. அதிகமான தண்ணீர், பாலிட்ரிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகமான தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பாலி யூரியான்னு சொல்லக்கூடிய யூரின் போய்கிட்டேவும் இருப்பாங்க. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிற கண்டிஷன் இருக்கும். யூரின்லயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியும். சரி, இதற்கான மருந்துகளை நம்ம எடுக்க எடுக்க அந்த சிம்டம்ஸ் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். சரி, இதற்கு அடுத்தது வேறு என்ன காரணங்கள்ல நமக்கு வாய் உலர்ந்து போற மாதிரியோ இல்ல உதடு உலர்ந்து போற மாதிரியோ தொண்டை உலர்ந்து போற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள். ஸோ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு வாய் உலர்ந்து போற கண்டிஷனோட சேர்த்து நமக்கு ஸ்கின்லயும் ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ரொம்ப வறண்டு போற தன்மை, தோல் பகுதியில ரொம்ப வறண்டு போற தன்மை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வறட்சி தன்மையை நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வறட்சி தன்மையை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு ஹார்மோனை சரி செய்தால் மட்டுமே நம்ம உடல்ல இந்த மாற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்லலாம். சரி, இதற்கு அடுத்தது வேறு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது தாண்டி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், அதுக்கப்புறம் நமக்கு குடல் பகுதியில் கழிவுகள், மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் ட்ரைனஸ் அதிகமா இருக்கும். இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பித்தப்பையில் வரக்கூடிய பிரச்சனை. நிறைய பேருக்கு கவனிச்சு பார்த்தா தெரியும், பித்தப்பையில கால் பிளாடர்ல பாலிப்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும். ஸோ பாலிப்ஸ் இருந்தா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தது ஃபேட்டி லிவர் கண்டிஷன். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன், ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னாலும் தண்ணீர் தாக மாதிரி ஒரு உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி நம்ம உடல்ல சில டிஃபிஷியன்சி, குறைபாடு அப்படின்னு சொல்றோம், அனிமியா, ரத்த சோகை இருந்தாலோ கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு வறண்ட தன்மை இருக்கும். இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையினால நமக்கு இருக்கு, ஸோ பிளட் டெஸ்ட்டோ ஸ்கேனோ எடுத்து பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு ஏற்ற மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ தைராய்டு பிரச்சனையினால நமக்கு ரொம்ப வறட்சி தன்மை இருக்கா, ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்து முறைகள் பார்த்துக்கலாம். இதுக்கு மந்தாரை குடிநீர் நமக்கு பயன்படுது. ஸோ மந்தாரை குடிநீரை நம்ம ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதற்கு அடுத்து எனக்கு சுகருங்க. சுகர்னால எனக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வாதி குடிநீர் நமக்கு பயன்படுது. ஸோ வில்வாதி குடிநீர் அப்படின்னு சொல்றது வில்வ இலைகள், வில்வ மர பட்டை, இதுல இருந்து நம்ம செய்யக்கூடியது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வேறு என்ன வழிமுறை? மலச்சிக்கல். ரொம்ப சிம்பிளா நம்ம குணப்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த மலச்சிக்கல். ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த மலச்சிக்கல் பல வருஷமா இதனோட போராடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் சித்த மருத்துவத்துல நிறைய இருக்கு. பேசிக்கா மூலக்குடோரி எண்ணெயோ இல்ல சித்தாதி எண்ணெயோ பயன்படுத்தும் போது ஒரு 2-3 நாட்கள் பயன்படுத்தும் போதே மலச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சரி, இதனோட சேர்த்தும் இன்னும் சில மருந்துகள் நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதிதாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை குணமாகும். அதே மாதிரி அதிதாகத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா தாகமுத்தி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. மருந்துன்னு கிடையாது, ஜென்ரலா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதுதான். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து அந்த குடிநீரை நம்ம குடிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கேரளா பகுதிகள்லாம் பார்ப்போம்,
அந்த மாதிரி சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த தாகமுத்தி குடிநீர்ல சேர்க்கக்கூடிய அந்த பட்டையை சேர்த்து இதனோட சீரகம், நெல்லி வற்றல் சேர்த்து பயன்படுத்தும் போதும் நமக்கு இந்த அதிகமாக இருக்கக்கூடிய தாகம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா தேற்றான் கொட்டை. ரொம்ப சிம்பிளா தேற்றான் கொட்டை ஒரு 5-6 கொட்டைகளை தண்ணீர்ல போட்டு நம்ம அந்த தண்ணீர் ஊறல் குடிநீரை குடிக்கும் போதும் நமக்கு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதிகமான தாகம் இருக்குன்னா இது நோய் கிடையாது, ஏதோ ஒரு நோய்க்கான ஒரு சிம்டம்ஸ், அறிகுறியாக நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவில் அதிகமான தாகம் இருந்தா நம்ம என்ன செய்யணும், எந்த மாதிரியான மருந்துகள் நம்ம எடுக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.